வெல்கம் பேக் டு மிஸ்டர் டாலிவுட் சேனல். நான் இன்னைக்கு 2024 ரிலீஸ் ஆன லோ லைஃப்ஸ் அப்படிங்கிற ஒரு கொடூரமான வெறித்தனமான சைக்கோ கில்லர் மூவியோட ஸ்டோரி தான் சொல்ல போறேன். படம் நீங்க நினைக்கிறத விட கொடூரமா தான் இருக்கும். ஸோ இலங்கைய மனம் படைத்தவர்கள் பார்க்க வேண்டாம். அண்ட் படத்துல கண்டிப்பா கிளைமேக்ஸ் மிஸ் பண்ணிடாதீங்க, அவ்வளோ சூப்பரா இருக்கும். ஓகே மக்களே, வாங்க மூவிக்குள்ள போலாம். படத்தோட ஓப்பனிங் சீன்ல ஒரு அங்கிளை யாரோ கொலை பண்றதுக்காக துரத்திட்டு வராங்க. அங்கிளும் தன்னோட உயிரை காப்பாத்திக்கிறதுக்காக வேகமா நொண்டி 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 ஓடுறான். பட் நோ யூஸ், கில்லர் அவனை பிடிச்சி அப்படியே கழுத்தை கறக்குன்னு ஒரு அங்கேயே கொலை பண்ணிடுவான். செத்து போன அங்கிளோட டெட் பாடியை விருட்னு கில்லர் இழுத்ததும் அப்படியே டெட் கார்டு போடுறாங்க. லோ லைஃப்ஸ் டைட்டில் கார்டு முடிஞ்சதுமே ஒரு கேம்பர் வேனை கட்டுறாங்க. அந்த வேன்ல ஒரு அழகான குடும்பம் ஃபேமிலி வெக்கேஷனுக்காக ஜாலியா ரோட் ட்ரிப் போறாங்க. அப்படி போறப்போ பசிக்கும் இல்லையா, அதனால ரோட் சைட்ல கடையை போட்டு உட்காந்து மட்டன் ரோஸ்ட், கிரில் சிக்கன் சொல்லிட்டு அப்படியே வறுத்து வயிறார சாப்பிடுறாங்க. ஃபர்ஸ்ட் இந்த குடும்பத்துல இருக்கிற 4 பேரையும் உங்களுக்கு இன்ட்ரோடியூஸ் பண்ணிடுறேன். அப்பாவோட பேரு ஜாக், அம்மாவோட பேரு கேத்லின் அண்ட் பொண்ணோட பேரு ஏமி, பையனோட பேரு ஜெஃப்ரி. அப்பா சமைக்க, அம்மா பரிபார, பசங்க சாப்பிடுன்னு சொல்லி ஃபேமிலியா ஜாலியா இருப்பாங்க. அப்ப இந்த ஏமி புள்ள என்ன பண்றா, சும்மா இல்லாம எனக்கு ஒரு போன் பேசணும், அதனால நான் கொஞ்சம் ஓரமா போயிட்டு தனியா பேசிட்டு வரவா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஓரமா போய் தனியா பேசுறதுக்காக போறான். இப்ப போன் பேசத்தான் போறான்னு நினைச்சீங்கன்னா அதான் கிடையாது. இந்த நாய் வந்து பாக்கெட்ல இருந்து சிகரெட் எடுத்து அதுக்குள்ள கஞ்சாவை லோட் பண்ணி அழகா கஞ்சா இழுக்கிறதுக்காக போகும். இது எதுவுமே தெரியாத அம்மா அப்பா சரி ஃபுல்லா ஏதோ போன் பேசத்தான் போகுதுன்னு நினைச்சிட்டு அவளோட இன்னசென்ட் பையனுக்கு அப்படியே அழகா கிரில்ச்சுக்கெல்லாம் ஊட்டி விட்டுட்டு இருப்பாங்க. அந்த நேரத்துல தான் 2 பேரு ரகட் பாய்ஸ் அந்த இடத்துக்கு வராங்க. வந்தவனுங்க அங்கிள் ஜாக் கிட்ட, என்ன அங்கிள் அழகா கடையை போட்டு உட்காந்து ஜாலியா சாப்பிட்டு இருக்கீங்க போல, சரி நாங்க வந்த விஷயத்த சொல்லிடுறோம். எங்களோட ஃப்ரெண்ட் நேற்று நைட்ல இருந்து காணும். அவனோட பேர் மேசன், ஆளு கொஞ்சம் சொட்டத்துல பாக்குறதுக்கு கொஞ்சம் பொசு பொசுன்னு இருப்பாப்ல, எங்கேயாச்சும் பாத்தீங்களான்னு சொல்லிட்டு கேட்கறான். அதுக்கு அங்கிள் ஜாக் என்ன சொல்றான்னா, இல்லையா தம்பி, நாங்களே இந்த ஏரியாவுக்கு இப்பதான் புதுசா வந்திருக்கிறோம், அந்த மாதிரி யாரையும் பார்க்கலன்னு சொல்லும் போது இந்த அங்கிளோட பையன் ஜெஃப்ரி இருக்கிறான்ல, அவன் கையில நிறைய சாக்லேட் இருக்கும், அதை கொண்டு போய் அந்த ரகட் பாய் கையில கொடுக்குறான். அதை வாங்கினவன் அங்கிள் ஜாக்கை பார்த்து, நல்லா தாயா புள்ளைய வளர்த்துருக்க, ரொம்ப அருமையான புள்ள, சரி அது போட்டோம், அப்ப நீங்க மேசனை பார்க்கல அப்படித்தானே, நாங்க வந்த வேலை முடிஞ்சிருச்சு, இந்த சாக்லேட்டை மட்டும் சாப்பிட்டு கிளம்பிடுறோம்னு சொல்லிட்டு அந்த சாக்லேட்டை சாப்பிட்டு இருக்கும்போது கஞ்சா அடிக்க போன ஏமி அங்க வர. அவளை பார்த்த 2 பேரு சொல்லிட்டு பல்ல காட்டிட்டு, யோ அங்கிள் என்னையா இப்படி கும்முன்னு பொண்ணை பெற்று வச்சிருக்கிற, சும்மா சொல்லக்கூடாது, பொண்டாட்டி ஜம்முன்னு இருக்குது, பொண்ணும் கும்முன்னு இருக்குது, நீ இருக்கியே செம்மையா வாழ்றியான்னு கலாச்சிட்டு, என்ன அங்கிள் கிரில் சிக்கனா, வாசம் சூப்பரா வருது, சரி சாப்பிட்டு என்ஜாய் பண்ணுங்க, நாங்க வந்த வேலை முடிஞ்சிச்சு கிளம்புறோம்னு சொல்லிட்டு அங்க வந்து கிளம்பிடுவாங்க. இவங்களை பார்த்து பயந்து போன அங்கிள் ஜாக்கு, இதுக்கு மேல இங்க இருந்தோம்னா இவங்க திரும்பி வந்து நமக்கு குறைச்சு கொடுப்பாங்க, வாங்க இங்க இருந்து கிளம்பிடலாம்னு சொல்லிட்டு குடும்பமா அங்க இருந்து கிளம்புறாங்க. ரொம்ப நேரம் கேம்பர் வேன்ல டிராவல் பண்ணி போறாங்க. பார்த்தா இவங்க போற ரோட்ல யாரோ ஒருத்தன் ட்ரக் ரிப்பேர் பண்ணி நிப்பாட்டி வச்சிருக்கான். யாரா அவன் இளவெடுத்தவன் நடு ரோட்ல ட்ரக் நிப்பாட்டி வச்சிருக்கான்னு சொல்லிட்டு எட்டி பாக்குறாங்க. வேற யாரு, நாங்க தான் அப்படிங்கிற மாதிரி 2 பொறுக்கி பயல்களும் ஷாட்கனோட வருவாங்க. அதுல இந்த டைட்டானிக் ஹீரோ மாதிரி கேஸ்டில் வச்சிருக்கானே, இவன் பேரு ஜேம்ஸ், இந்த மஞ்சள் கலர் தொப்பி போட்டிருக்கவன் பேரு சில்லி. ஜேம்ஸ் அங்கிள் கிட்ட வந்து, அங்கிள் எங்களோட கார் ரிப்பேர் ஆயிடுச்சு, இந்த தொப்பி போட்ட பையனை உங்க வண்டியில ஏத்திக்கிங்க, போற வழியில தான் மெக்கானிக் ஷாப் இருக்குது, நீங்க பாட்டுல அங்க இறக்கி விட்டு போயிருங்க, இவன் மெக்கானிக்கை கூப்பிட்டு இங்க வந்துருவான், நாங்களும் அதுக்கப்புறம் காரை சரி பண்ணிட்டு எங்களோட ஃப்ரெண்டா எங்கேயாச்சும் தேடி பார்த்துட்டு இருப்போம்னு சொல்லும் போது அங்கிள் ரொம்பவே பயப்படுறாரு. எதுக்காகனா இவனுக்கு ஷார்ட் கன் வச்சிருக்காங்க, பொறிக்கு பயில்களா வேற இருக்காங்க, உள்ள வேற பொண்ணு இருக்குது, எப்படா இவங்களை ஏத்துறது யோசிச்சுட்டு இருக்கும்போது ஜேம்ஸ் அங்கிளை பார்த்து, ரொம்ப யோசிக்காதீங்க அங்கிள், உங்ககிட்ட பர்மிஷன் எல்லாம் கேட்கல, இவனை கண்டிப்பா நீங்க ஏத்திட்டு போகணும்னு தான் சொல்றேன், சோ உங்களுக்கு வேற ஆப்ஷனே கிடையாது, இவனை ஏத்திக்கிங்கன்னு சொல்லிட்டு அந்த கேம்பர் வேன்ல ஏத்தி விட்டுறான். வேன்ல ஏறின சில்லி ஃபர்ஸ்ட் ஏமியை பார்த்து, கட்டுனா ஒன்ன மாதிரி ஒருத்தி தாண்டி கட்டணும், இல்லையா கையே கதின்னு வாழ்ந்துட்டு போயிடணும்னு சொல்லும் போது 4 பேரும் செம்ம கடுப்பாகிறாங்க. ஆனா இவன் தான் பயங்கரமான பொறிக்க பையன் இல்லையா, ஏதாச்சும் பட்ட போய் ஏதாச்சும் பண்ணிட்டா என்ன பண்றது சொல்லி அமைதியா இருந்துருவாங்க. அப்போ அங்கிள் ஜாக்கு சில்லிய பார்த்து, ஏப்பா தம்பி, உங்களுக்கு எல்லாம் குடும்பம் குட்டின்னு ஒண்ணுமே கிடையாதா, இப்படித்தான் சல்லி பயில கட்டம் தெருல சுத்திட்டே இருப்பீங்களா, வேற வேலையே கிடையாதுன்னு சொல்லிட்டு கேட்கிறாப்ல. அதுக்கு நம்ம சில்லி என்ன சொல்றான், அங்கிள் எனக்கு அப்பா அம்மா எல்லாம் சின்ன வயசுல இருந்தே கிடையாது, எனக்கு 2 தங்கச்சிங்க இருக்காங்க, நானும் என் தங்கச்சி 2 பேரும் என் தாய் மாமா கூட தான் ஒன்னா வாழ்ந்துட்டு வரோம், அவர் அப்படி ஒரு தங்கமான மனுஷன், எங்களை அவ்வளவு பத்திரமா பாத்துக்கிறாரு, இங்கதான் போற வழியில தான் எங்களோட வீடு இருக்கு, அவ்வளவு அழகான குடும்பம் அப்படின்னு சொல்றோம். அதை கேட்ட அங்கிள், ஏன்டா அவ்வளவு அழகான குடும்பத்துல இருந்துட்டு ஏன்டா பொறிக்கு மாதிரி சுத்துறன்னு கேட்கிறப்போ, என்ன செய்யறது அங்கிள், சேர்க்க சரியில்லை, அப்படியே பழகிருச்சுன்னு சொல்றான். அடுத்து அங்கிள் கிட்ட பேசி முடிச்சவன் அங்கிளோட பையன் ஜெஃப்ரி கிட்டையும் பேச ஆரம்பிக்கிறான். ஆனா அங்கிளோட பையன் எதுவுமே பேசாம நோட் பேட்ல எதையோ கிரிக்கெட் இருப்பான். இதனால காண்டான சில்லி என்ன பண்றான், பொசுக்கன் நோட் பேட புடிங்கி பாக்குறான். அதுல என்னமோ எழுதிருக்கும். அதுக்கப்புறம் தான் நல்லா பாக்குறான், இந்த நோட் பேட் யாரோடதுன்னா நேத்து நைட் செத்து போனால மேசன், அவனோடது. டேய் தம்பி, இது மேசனோட நோட் பேட் ஆச்சு, இது அப்புறம் அவங்ககிட்ட வந்துன்னு சொல்லி மிரட்டி கேட்கும் போது எதுவுமே பேசாத ஜெஃப்ரி அப்படியே பின்னாடி இருந்து நைஸா அவங்க கிட்ட வந்து பொசுக்குன்னு கழுத்துல கத்திய சொரிக்கிறான். இதை பார்த்த மத்த 3 பேரும், அடே என்னடா அப்படி பொசுக்குன்னு கொலை பண்ணிட்ட அப்படின்னு சொல்லிட்டு ஷாக் ஆவாங்க நினைக்கிறீங்களா, அதான் கிடையாது. இந்த கொலையை பார்த்த அங்கிள் ஜாக்கெட்டே, தருதலைக்கு பிறந்த தருதலை, உனக்கு எத்தனை தடவை சொல்லியிருக்கேன், அப்பா சொல்லாம எதுவுமே செய்யக்கூடாது, இப்படி அவசரப்பட்டு முந்திரி கொட்ட மாதிரி நீ பாட்டுல கொலை பண்ணிருப்ப, உனக்கு எல்லாத்தையும் சரி பண்றதே என் பொழப்பா போச்சு, நேத்து இப்படித்தான் மேசன் அவசரப்பட்டு கொலை பண்ணிட்ட, அவனை காலையில அவுச்சு திங்கும் போது இவங்க வரும்போது எவ்வளவு கஷ்டமா போச்சு தெரியுமாடா, ஆக இவங்க இவ்வளவு நேரம் அவுச்சு தின்னது நேத்து செத்து போன அங்கிள் மேசனை, சரி இரு வண்டியை ஓரமா நிறுத்திட்டு இவனை
அப்படியே பார்சல் பண்ணிடலாம்னு சொல்லிட்டு வண்டியை ஓரமா நிறுத்திட்டு குடும்பமே ஒயிட் ட்ரெஸ் போட்டுக்கிறாங்க. என்னடா பண்ண போறாங்கன்னு சொல்லிட்டு பார்த்தா குடும்பமே பொணந்தண்ணி குடும்பமா இருக்குது. அந்த சில்லி பையன் இருக்கிறான்ல, அவனை அப்படியே கண்டந்துண்டமா வெட்டி அப்படியே பீஸ் பீஸா நறுக்கி ஃப்ரீசர்ல அழகா ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிறாங்க. இதுல ஹைலைட் என்னன்னா, ஆன்டி கேத்லின் என்ன பண்றா, அவனோட கண்ணாமூலி அப்படியே நோண்டி எடுத்துட்டு வந்து கவர்ல போட்டு பொண்ணுக்கு கிஃப்டா கொடுக்குறான். இங்க பாரு, இதுல அப்படியே உப்பு மிளகா பொடி எல்லாம் தூவி சாப்பிட்டேன்னு வையா, அம்மட்டு ருசியா இருக்கும், உனக்கு தான் ரொம்ப பிடிக்குமே, வச்சு சாப்பிடுன்னு சொல்லி அவளுக்கு கிஃப்டா கொடுக்குறான். அப்படியே கட் பண்ணிட்டு இந்த பக்கம் சில்லியோட வீட்டை கட்டுறாங்க. சில்லியோட வீட்டுல அவளோட தங்கச்சி 2 பேரு, அவனோட தாய் மாமா 3 பேர் இருப்பாங்க. சில்லி வரதுக்கு லேட் ஆனதுனால 3 பேரும் சரி சாப்பிடலான்னு சொல்லிட்டு சாப்பிட உட்காரும் போது யாரோ டோர் தட்டுற சவுண்டு கேக்குது. சரி நம்ம அண்ணன் தான் வந்திருக்கான்னு சொல்லிட்டு வேகமா ஓடி வந்து டோரை ஓபன் பண்ணா வந்திருக்கிறது இந்த பொணந்தண்ணி குடும்பம். அவங்கள பார்த்த சில்லியோட தங்கச்சி ஜூலி, உங்களுக்கு யாரு வேணும், எதுக்காக இங்க வந்திருக்கீங்கன்னு கேட்கும்போது, வர்ற வழியில எங்களோட வேன் பிரேக் டவுன் ஆயிடுச்சுமா, அப்பதான் உங்க அண்ணனும் அவரோட ஃப்ரெண்டும் அந்த பக்கமா வந்தாங்க. வந்தவங்க எங்களோட பரிதாப நிலையை பார்த்துட்டு எங்க வீட்டுக்கு போங்க, அங்க என்னோட தங்கச்சிங்க 2 பேர் இருப்பாங்க, அவங்க உங்களை நல்லபடியா பார்த்துப்பாங்கன்னு சொல்லி இங்க அனுப்பி வச்சாங்க. சில்லி மாதிரி ஆளுகள்லாம் இருக்க போய் தாம இந்த நாட்டுல மழையே பெய்யுதுன்னு சொல்லிட்டு இந்த இன்னசென்ட் ஃபேமிலி அப்படியே ஒரே நடிப்பா நடிச்சிடுறாங்க. அதை பார்த்த சில்லியோட தங்கச்சி ஜூலி அண்ட் ஏஞ்சல் 2 பேரும் இவங்களை அப்படியே உள்ள கூப்பிட்டு போறாங்க. உள்ள போன அங்கிள் ஜாக்கு சில்லியோட தாய் மாமா கிட்ட இந்த மாதிரி போன் இருந்தா ஏதாச்சும் கொடுங்களேன், அப்படியே என் ஃப்ரெண்டுக்கு போன் பண்ணி இந்த மாதிரி என் வேன் மாட்டிட்டு இருக்குன்னு இன்ஃபார்ம் பண்ணணும்னு சொல்றான். அதுக்கு தாய் மாமா என்ன சொல்றாருன்னா, எங்க கிட்ட ஒரே ஒரு போன் தான் இருக்கும், அதையும் சில்லி எடுத்துட்டு போயிட்டான், எங்க கிட்ட எந்த ஒரு போனுமே கிடையாதுன்னு சொல்லிடுறாரு. சரி வாங்க சாப்பிடலான்னு சொல்லிட்டு எல்லாரும் சாப்பிட உட்கார்றாங்க. எல்லாருக்கும் நூடுல்ஸ் பரிமாறுறாங்க. இது வரைக்கும் மனுஷக்கரியா தின்னுக்கிட்டு இருந்த குடும்பத்துக்கு நூடுல்ஸ் சாப்பிட்றதுக்கு அப்படியே வயிற்று புரட்டிக்கிட்டு வரும். ஆனாலும் வேற வழி இல்லை இல்லையா, நூடுல்ஸ் தின்னுதான் ஆகணும்னு சொல்லிட்டு திங்கிறாங்க. அப்ப சில்லியோட 2வது தங்கச்சி ஏஞ்சல் இவங்களை பார்த்து, எல்லாம் சரிதான், உங்க கூட எதுக்கு சில்லி வராம இருந்தா, என்ன விஷயம்னு சொல்லிட்டு கேட்கறான். உடனே இவங்களுக்கு பயம் வந்துருது. ஆனா ஆன்டி கேத்லின் இமிடியேட்டா அதை சமாளிக்கிறாங்க. அது ஒண்ணும் இல்லாம உங்க அண்ணனோட ஃப்ரெண்டை நேற்று நைட்ல இருந்து காணுமாமே, அவனை தேடி போயிட்டாங்க, அதனால தான் அவரால் வர முடியலன்னு சொல்றான். இப்படி ஏஞ்சலுக்கு டவுட் வந்ததை பார்த்த பொணந்தண்ணி குடும்பம் இவளை போட்டு தள்ளிடலான்னு முடிவு பண்ணி டப்புன்னு வெப்பன்ஸ் எல்லாம் எடுத்து ரெடி ஆகுறாங்க. அந்த டைம்ல ஏதோ ஒரு சவுண்டு கேக்குது. என்னங்க இப்படி சவுண்டு கேக்குது, என்ன மேட்டருங்கன்னு சொல்லிட்டு கேட்கிறப்போ அப்போ ஒரு பெரிய உருவம் நல்லா ஜெய்ஜாண்டிக்கா அங்க வரான். அவன் வேற யாரும் கிடையாது, ஜூலியை கல்யாணம் பண்ணிக்க போற மாப்பிள்ள. அவ்வளவு பெரிய உருவத்தை பார்த்த பொணந்தண்ணி குடும்பம் 4 பேரும் இமிடியேட்டா வெப்பன்ஸ் எல்லாம் வச்சுட்டு அமைதியாயிடுறாங்க. அப்போ இந்த பக்கம் ஜேம்ஸை காட்டுறாங்க. ஜேம்ஸும் சில்லி வருவான்னு சொல்லிட்டு ரொம்ப நேரமா வெயிட் பண்ணிட்டு இருப்போம். அப்போ அந்த பக்கமா அந்த ஏரியாவோட போலீஸ்காரன் மிஸ்டர் ஒயிட் அங்க வரான். வந்தவன் ஜேம்ஸை பார்த்துட்டு, என்னப்பா தம்பி இங்க என்ன இன்னத்துக்கு நின்றுட்டு இருக்கிற, என்ன பிரச்சனைன்னு கேட்கும்போது, என்னோட ஃப்ரெண்டு இந்த மாதிரி போனாங்க சார், வரத்துக்கு லேட் ஆகி போச்சு பாத்துக்கோங்க, கண்டிப்பா வந்துருவான், வந்ததும் நான் இங்க இருந்து கிளம்பிடுவேன்னு சொல்றான். சரி பார்த்து போயிடணும்னா இங்கெல்லாம் நிக்க கூடாது, இது கொஞ்சம் கொடூரமான ஏரியா, சீக்கிரம் கிளம்பிடுன்னு சொல்லிட்டு அட்வைஸ் பண்ணிட்டு அவன் அங்க இருந்து கிளம்பிடுறான். அவன் கிளம்பினதுமே ஜேம்ஸுக்கு அப்படியே வயிற்ற புரட்டிட்டு வர ஆரம்பிச்சிருது. எதனால அப்படின்னு சொல்லிட்டு கேட்டீங்கன்னா, இந்த ஜேம்ஸ் பையன் கொடுத்தான்ல சாக்லேட், அது சாப்பிட்டதுனால தான் இவனுக்கு அப்படியே ஃபுட் பாய்சன் ஆகி அப்படியே வயிற்ற புரட்டிட்டு வர ஆரம்பிச்சிடும். அப்படியே கட் பண்ணிட்டு இங்க வீட்டை காட்டுறாங்க. வீட்டுல ஜெஃப்ரி என்ன பண்றான், அதே சாக்லேட் எடுத்து அங்க இருக்கிற எல்லாருக்கும் கொடுக்குறான். அப்ப தாய் மாமா என்ன சொல்றாரு, இந்த வீட்டுல யாரும் சாக்லேட் எல்லாம் சாப்பிட மாட்டோம்ப்பா, எங்களுக்கு எங்களோட பல்லு ரொம்ப முக்கியம், அதனால நாங்க சாக்லேட் அவாய்ட் பண்ணிடுறோம்னு சொல்றாரு. ஆனா அந்த ஜோலி போல என்ன பண்றா, இப்படியா வீட்டுக்கு வந்த கெஸ்ட் அசிங்கப்படுத்துவீங்க, ஒரே ஒரு சாக்லேட் தானே வாங்கி சாப்பிடலான்னு சொல்லிட்டு அந்த சாக்லேட்டை வாங்கி ஜூலியும் அவளை கட்டிக்க போறவனும் சாப்பிடுறாங்க. அப்ப அங்கிளோட பொண்ணு ஏமி பொண்ணு இருக்கிறாள், அவ தாய் மாமா பார்த்து எனக்கு கொஞ்சம் வயிறு சரியில்லை, பாத்ரூம் போகணும்னு சொல்றான். உடனே தாய் மாமாவும் வழி சொல்லிட்டு ஏஞ்சலையும் கூட அனுப்பி விடுறாரு. ஏமி எதுக்காக பாத்ரூம் போயிருப்பான்னு பாத்தீங்கன்னா, கஞ்சாவை லோட் பண்ணிட்டு வரதுக்காக பாத்ரூம் போயிருப்பா. வேகமா கஞ்சாவை எடுத்து லோட் பண்ணும்போது பாக்கெட்ல வச்சிருந்த சில்லியோட கண்ணாமூலி அங்க விழுந்தது கூட கவனிக்காம லோட் பண்றான். ஏமிக்காக வெளியில வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்த ஏஞ்சல், என்னதாண்டி உள்ள பண்ணிக்கிட்டு இருக்கிற இவ்வளவு நேரம், கொஞ்சம் சீக்கிரம் வந்து தொலையண்டின்னு சொல்லி கூப்பிடும் போது இவ கண்ணாமூலி கீழே விழுந்தது கூட பார்க்காம வேகமா வெளியில வரா. வெளியில வந்தது ஏஞ்சலை பார்த்த ஏமிக்கு அப்படியே காதல் ஸ்டார்ட் ஆயிருது. ஆக மொத்தம் இவங்க 2 பேரும் வானவில் குரூப். ஏமி ஏஞ்சலை தொட்டு தொட்டு பேச ஆரம்பிக்கிறா. ஏஞ்சலுக்கு அது ரொம்பவே பிடிச்சிருக்கு. ஏஞ்சலோட கண்ணத்தை பிடிச்சி ஏமி கீழே போகும்போது கரெக்டா அவங்களோட அக்கா ஜூலி அங்க வந்துருப்பா. வந்தவ, என்னடி 2 பேரும் இங்க நடி பண்ணிட்டு இருக்கீங்க, வாங்கன்னு சொல்லி அங்க கூட்டு போடுறா. அடுத்து லிவிங் ரூம்ல உட்காந்து எல்லாரும் பேசிட்டு இருக்கும்போது தாய் மாமா என்ன பண்றாரு, எல்லாரும் தூங்கணும் இல்லையா, அதுக்காக இந்த 4 பேத்துக்கும் ரூம் அலோகேட் பண்றாரு. நம்ம ஜெஃப்ரிக்கு நம்ம சில்லியோட ரூமையே கொடுத்துறாங்க. இவன் தான் கொலை பண்ணான், கொலை பண்ணவனுக்கு அவனோட ரூமே கிடைச்சிருது. அடுத்து அங்கிள் ஜாக்குக்கும் அவரோட பொண்டாட்டிக்கு தனி ரூம் கொடுத்துறாங்க. ஆனா நம்ம ஏமியை மட்டும் ஏஞ்சல் கூட ஒன்னா இருக்க சொல்லிடுறாங்க. ஏமிக்கா ஒரே குசி, ஆளுக்கு அவங்க ரூம்ல தூங்க போயிருவாங்க. அப்போ அங்கிள் ஜாக் இருக்கிறாருல, அவர்கிட்ட அவரோட பொண்டாட்டி வந்து, யோ என்னையா பண்ணிட்டு இருக்கிற, போற வரவன் எல்லாத்தையும் கொலை பண்றதுன்னு ஒரு முடிவுலயே இருக்கியா, இப்படி போற வரவன் எல்லாத்தையும் கொலை பண்ணா கண்டிப்பா போலீஸ்ட மாட்டிப்போன்னு சொல்லும் போது, நம்ம எப்படி போலீஸ்ட மாட்டுவோம், நம்ம தான் எலும்பு கூட விடாம அரைச்சு சாப்பிட்டுறோம்ல, அதுக்கப்புறம் எப்படி நம்ம மாட்டுவோம்னு சொல்றான். இதை கேட்ட கேத்லினுக்கு, என்னமோயா எனக்கு ரொம்ப பயமா இருக்கு பாத்துக்கோன்னு சொல்லும் போது, நீ இப்படியே பயந்துகிட்டு நான் போய் என் பையனை பார்த்துட்டு வரேன்னு சொல்லிட்டு நைஸா அவனோட பையன் ரூமுக்கு போயிட்டு, இன்னைக்கு நைட்டே எல்லாரையும் போட்டு தள்ளுறா மகனே, அவசரப்பட்டு கூட அப்பா சொல்லாம இந்த ஜூலியோட லவர் கிட்ட நீ போக கூடாது, அவன் உன்னோட பெருசா ஹைட்டா இருக்கிறான், அவனை எப்படி போட்டு தள்ளிருப்பான், அவனை அப்பா ஹேண்டில் பண்ணிக்கிறேன், நீ அவங்க கிட்ட போயிடவே போயிடாதான்னு சொல்றான். அதை கேட்ட ஜெஃப்ரியும், சரி டாடி நீ சொல்லிட்டல, நான் எந்த தப்பும் பண்ண மாட்டேன், கரெக்டா நீ சொன்ன மாதிரியே நடந்துக்கிறேன்னு சொல்லிட்டு அவங்க அப்பா அந்த பக்கம் தான் ஒரு 8 எடுத்து வச்சிருப்பான். அதுக்குள்ள இவன் கொலை பண்றதுக்கு ரெடியா க்ளோஸ் எல்லாம் போட்டுருவான். அப்படியே கட் பண்ணிட்டு இந்த பக்கம் ஜேம்ஸை காட்டுறாங்க. ஜேம்ஸ் தனியா நின்றுட்டு இருக்கும்போது நிறைய டைம் வாந்தி எடுத்ததுனால அவனுக்கு ஒரு மாதிரி கிரிகோலி ஆயிரும். அப்போ சில்லியோட
போனுக்கு கால் பண்ணிட்டே இருக்கிறான். ஆனா கால் போகவே போகாது. அதனால டேய் மச்சான் எனக்கு கிளம்புறேன்டா, கொஞ்சம் உடம்பு சரியில்லை, நான் இமிடியேட்டா கிளம்புறேன்னு சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்பிடுவான். அடுத்து இந்த பக்கம் வீட்டை கட்டுறாங்க. வீட்டுல ஏஞ்சல் ரூமுக்குள்ள வரும்போது நம்ம ஏமி என்ன பண்றா, போன்ல பேசிட்டு இருப்பான். உடனே அங்கிள் ஜாக் சொன்னார்ல, அந்த விஷயம் ஏஞ்சலுக்கு ஞாபகம் வருது. இமிடியேட்டா ஏமி கிட்ட, ஆமா உங்ககிட்ட தான் போன் இல்லைன்னு உங்க அப்பா சொன்னார்ல, இப்ப எப்படி உங்ககிட்ட போன் வந்துச்சு, எதுக்காக நீ போன் இல்லைன்னு போய் சொன்னு கேட்கும்போது, அதுவா அது வந்து இது என் பாய் ஃப்ரெண்ட் கிட்ட மட்டும் பேசுறதுக்காக நான் வச்சிருக்க போன், இந்த போன் இருக்கிறது எங்க அப்பா அம்மாவுக்கு தெரியாது, தயவு செஞ்சு சொல்லிடாதீங்கன்னு சொல்லி அப்படியே சமாளிச்சிடறான். அடுத்து ஏமி போனை கட் பண்ணதுமே ரெண்டு பேத்துக்கும் அப்படியே ரொமான்ஸ் ஸ்டார்ட் ஆயிருது. அதே நேரம் இந்த பக்கம் ஜூலியும் அவளோட லவ்வரும் சாக்லேட்டை சாப்பிட்டாங்கல்ல, ரெண்டு பேத்துக்கும் வாந்தி பிச்சுக்கிட்டு வந்துடும். ஜூலி பாத்ரூம்ல படுத்துட்டு வாந்தி எடுத்துட்டு இருப்பா, இவன் தனியா வந்து வெளியில வாந்தி எடுத்துட்டு இருப்பான். அப்போ அங்க வர்ற சைக்கோ மாவன் என்ன பண்றான், யோசிக்காம ஜூலியோட லவ்வரை அட்டாக் பண்ண ஆரம்பிச்சிடறான். ரெண்டு பேத்துக்கும் பெருசா சண்டை வந்துட்டு இருக்குது. அந்த சண்டையில ஜூலியோட லவ்வர் என்ன பண்றான், சைக்கோ மாவனை போட்டு புரட்டி எடுத்துறான். அதே நேரம் இந்த பக்கம் அங்கிள் ஜாக் என்ன பண்றான், தாய் மாமாவோட ரூமுக்கு போயிட்டு டேய் தாய் மாமான்னு சொல்லி எழுப்பி அவனை அப்படியே தலையிலே ஒரு வெட்டு வெட்டுறான். அவன் அங்கேயே செத்துருப்பான். வெட்டிட்டு ஜன்னல் வழியா பாக்குறான், அங்க ஜூலியோட லவ்வரும் ஜெஃப்ரியும் மல்லு கட்டிட்டு இருப்பாங்க. இதை பார்த்து கடுப்பாகிற ஜாக் சிரிக்குள்ள நம்ம என்ன சொன்னாலும் மதிக்கவே மாட்டேங்குது, நம்மளோட மோசமானவனா வருவான் போல நினைச்சுக்கிட்டு என்னதான் நடக்குதுன்னு பார்க்கும்போது இந்த ஜெஃப்ரி என்ன பண்றான், அந்த மலமாடை அப்படியே கழுத்து நெரிச்சு அங்கேயே போட்டு தள்ளிடுறான். தாய் மாமாவை கொலை பண்ண அங்கிள் ஜாக் அப்படியே மெல்ல மெல்ல வெளியில வந்து அவளோட பையனை பார்த்துட்டு முதல்ல ரூம் கால அவன்கிட்ட கொஞ்சம் பேசணும்னு சொல்லி ரூம்ல கூப்பிட்டு வச்சு அங்கிள் ஜாக்கும் கேத்லினும் ஜெஃப்ரியை பிடிச்சி பயங்கரமா திட்டுறாங்க. ஏன்டா அவனுக்குலாம் அறிவே கிடையாதா, அவன் இருக்கா மலமாடு மாதிரி, அவன் கூட போய் மல்லு கட்டிட்டு இருக்கிற லூசு பையலை, ஒருவேளை ஒன்னே சொல்லி இருந்தா என்ன பண்றது, நான் என் பிள்ளைக்கு என்ன பண்ணுவேன், எனக்கு எவ்வளவு துவச்சு பேச்சு தெரியுமான்னு சொல்லி பயங்கரமா திட்டிட்டு இருக்காங்க. அதுக்கு சைக்கோ மாவன் ஜெஃப்ரி, அதெல்லாம் ஒன்னும் ஆகாது, அதான் சாக்லேட் சாப்பிட்டதுக்கு அப்புறம் தானே அவனை போட்டு தள்ளேன், நீங்களா எதையாச்சும் ஒன்னு யோசிச்சு டென்ஷன் பண்ணாதீங்க, தயவு செஞ்சு விடுங்கன்னு சொல்லும் போது அங்கிள் ஜாக் என்ன பண்றாரு, தாய் மாமாவோட நாக்கு அப்படியே வெட்டி எடுத்துட்டு வந்திருப்பாரு, அதை ஜெஃப்ரிக்கு கிஃப்டா கொடுக்குறாரு. அடுத்து இங்க ரூம்ல ஜில் பண்ணிக்கிட்டு இருந்த ரெண்டு பத்தியும் காட்டுறாங்க. அப்போ ஏஞ்சல் படுத்துட்டு இருக்கும்போது அவ மேல ஏறி உட்காந்துக்கிட்டு இருந்த ஏமி அவளை கொலை பண்ணிடலான்னு சொல்லிட்டு கத்தி எடுக்கும் போது ஏஞ்சலுக்கு இப்ப இதெல்லாம் பண்ணணுமான்னு தோணிரும். அதனால என்ன பண்றா, ஏமியை பிடிச்ச லைட்டா தள்ளி விட்டுறா, அவ கீழே விழுந்துடுறா. கீழே விழும்போது அவளோட கத்தி கரெக்டா அவளோட தொடையிலே சொரிக்கிறது. இதை பார்த்த ஏஞ்சல், என்னடி கத்தியெல்லாம் வச்சு சுத்திட்டு இருக்கிற, யாராச்சும் போடுத்தல போறியான்னு கேட்கும்போது, இல்லடி இது எப்பவுமே சேஃப்டிக்கு நான் பத்திரமா வச்சிருப்பேன், என்கிட்ட வேணாச்சும் வம்பு பண்ணா தூக்கி சொரிக்கலான்னு தான் வச்சிருப்பேன்னு சொல்றான். லூசாடி, நீ பெட்ல தூங்கும் போதுமா கத்தியோடய தூங்குவ, அறிவு இருக்கான்னு சொல்லி திட்டிட்டு, சரி நீ இங்கே இரு, நான் போய் உனக்கு மெடிசன் எடுத்துட்டு வந்துடுறேன்னு சொல்லிட்டு அவங்களோட கெஸ்ட் ஹவுஸுக்கு போறா. போற வழியில ஏதோ சரப்பரான்னு சவுண்டு கேக்குது. என்ன சவுண்டுன்னு சொல்லிட்டு அப்படியே போய் எட்டி பாக்குறா. பார்த்தா இவங்க வந்த வேன் அங்கதான் நிக்கும். அதை பார்த்து ஷாக் ஆகுற ஏஞ்சல், என்ன இந்த வேன் இங்க நிக்குது, இவங்க தான் 5 கிலோமீட்டருக்கு அந்த பக்கமே வேன் ஆஃப் ஆயிடுச்சுன்னு சொன்னாங்களே, எப்படி இங்க வந்து நிக்கணும்னு சொல்லிட்டு வேகமா வேனுக்கு பின்னாடி போய் ஒளிஞ்சுக்கிறா. வேனுக்குள்ள அங்கிள் ஜாக்கும் அவரோட பொண்டாட்டியும் நூடுல்ஸ் தின்னு பசியாராம நேரா வந்து மனுஷக்கறியை போட்டு ஒரு ரவுண்டு கட்டிட்டு அப்படியே வெளியில போறாங்க. அவங்க வெளியில போனதுக்கு அப்புறமா வேனுக்குள்ள என்னதான் இருக்குன்னு பாக்குறதுக்காக அப்படியே ஏஞ்சல் உள்ள போய் பாக்குறா. உள்ள போனா உள்ள ஜூலியோட லவ்வரோட தலையை துண்டா வெட்டி அங்க பத்திரமா ஃப்ரீசர்ல வச்சிருப்பாங்க. அதை பார்த்து பதறி போற ஏஞ்சல் சரியான சைக்கோ கும்பல் கிட்ட மாட்டிக்கிட்டோம்னு சொல்லிட்டு சுதாச்சிடுறா. அப்படியே இந்த பக்கம் ஜூலியை கட்டுறாங்க. ஜூலி பயங்கரமா வாந்தி எடுத்து முடிச்சுட்டு அப்படியே சைட்ல பாக்குறா. சைட்ல இந்த கண்ணாமூலி கிடக்கும். அதை பார்த்து ஷாக் ஆகுற ஜூலி என்னடா பண்றது தெரியாம அப்படியே கிறக்கத்திலேயே வெளியில வந்து அப்படியே தாய்மாமா ரூம்ல போய் தாய்மாமாவை பாக்குறா. அந்த ஆளு பல்லாக்கப்படுத்து செத்து கிடப்பான். ஐயோ எங்களை காப்பாத்துங்கன்னு சொல்லிட்டு கத்துறதுக்குள்ள பின்னாடி வர்ற அங்கிள் ஜாக் அவளை வாயை பத்தி அப்படியே ஹாலுக்கு தூக்கிட்டு வந்துடுறாரு. தூக்கிட்டு வந்துட்டு அவரோட பொண்டாட்டி கேத்லின் கிட்ட, இங்க வார் டார்லிங், இவ உன்னோட பலியாடு, நீ தான் இவளை பலி கொடுக்கணும். இது வரைக்கும் நாங்களே எத்தனையோ கொலை பண்ணியிருக்கோம், ஆனா நீ இது வரைக்கும் கொலையே பண்ணது கிடையாது, ஃபர்ஸ்ட் தான் இவளை கொலை பண்ணிருன்னு சொல்றான். அதுக்கு கேத்லின், ஏங்க எனக்கு இதெல்லாம் பழக்கம் இல்லைங்க, எனக்கு பதட்டமா இருக்குங்கன்னு சொல்லும் போது அங்க வர ஜெஃப்ரி, அம்மா இதெல்லாம் பழகிக்கலாமா, உன்ன மாதிரி தைரியமான பொம்பளையே பார்க்கவே முடியாது, சட்டு போட்டுன்னு இவளை கொலை பண்ணுமா, இவளோட நெஞ்சு எனக்கு வறுத்த சாப்பிடணும் போல இருக்குன்னு சொல்றான். எப்பா சாமி நீங்க ஒப்பனுக்கு மேல தெல்லவாரியா வருவாடான்னு சொல்லி இவங்க எல்லாம் பேசிட்டு இருக்கும்போது பொசுக்கிற கேத்லினோட கழுத்துல ஒரு அம்பு வந்து சொருகிறது. ஐயோன்னு சொல்லிட்டு இவங்க கத்தும் போது ஏமி என்னாச்சோ ஏதாச்சும்னு சொல்லிட்டு ஜன்னல் வழியை ஓபன் பண்ணி பார்த்தா வெளியில ஏஞ்சல் ஓடிக்கிட்டு இருப்பா. ஆக இவளுக்கு மேட்டர் தெரிஞ்சிருச்சுன்னு சொல்லி முடிவு பண்ணிடுறா. உடனே அவங்க அப்பா கிட்ட வந்து பாக்குறா. அவங்க அம்மா செத்து கிடக்கிறத பார்த்துட்டு கடுப்பாகிற ஏமி என்ன பண்றா, அவங்க அப்பனை பிடிச்சி பயங்கரமா திட்டுறா. ஒன்னால தான் நாங்களும் இப்படி ஆயிட்டோம், எங்க அம்மாவும் இப்படி செத்து போயிட்டா, நீ மட்டும் எப்படியா இப்படி நிம்மதியா சுத்திட்டு இருக்கிறன்னு சொல்லிட்டு கேட்கும்போது, இங்க பாருமா எனக்கும் மனசெல்லாம் வலிச்சிட்டு இருக்குது, நம்ம இதெல்லாம் அப்புறம் பேசிக்கலாம், ஃபர்ஸ்ட் இவங்களை பழி வாங்கலாம், முதல்ல அந்த ஜூலியை தூக்கி சேர்ல கட்டி வைக்கலாம்னு சொல்லிட்டு ஜூலியை தூக்கி சேர்ல கட்டி வச்சிடறாங்க. அதை கட்டி வச்சதுக்கு அப்புறமா நம்ம அங்கிள் ஜாக் என்ன பண்றான், அவரோட கண்ணத்திலேயே ஒரு கோடு போட்டுட்டு, இங்க பாரு ஏஞ்சலு, நீ மட்டும் உங்க அக்கால காப்பாத்த வரலைனா இப்ப இவ்வளவு போட்டு தள்ளிடுவேன்னு சொல்லிட்டு கத்துறான். இதை வெளியில இருந்து கேட்டுக்கிட்டு இருந்த ஏஞ்சல் ஜன்னல் வழியா உள்ள வந்து என்னடா பண்றது யோசிக்கும் போது அங்க ஏமியோட போன் இருக்கிறத பாக்குறா. இமிடியேட்டா அதை எடுத்து போலீஸுக்கு போன் பண்ணி இன்ஃபார்ம் பண்றா. பட் போலீஸுக்கு இவ பாதி பேசுறது மட்டும் தான் கேட்கும், மீதி கேட்காது. இவ அட்ரஸ் சொல்லி முடிக்கிறா, போன் சார்ஜ் இல்லாம சுவிட்ச் ஆஃப் ஆயிரும். இவ பேசுற சவுண்ட் ஜெஃப்ரிக்கு அப்படியே கேட்டுரும். அதனால நைஸா அந்த ரூமை போய் ஓபன் பண்றான். இவன் வரதை தெரிஞ்சுக்கிட்ட ஏஞ்சல் இமிடியேட்டா அவனை தலையிலே ஒரு போடு போட்டு அவன் கழுத்துல கத்தி வச்சுட்டு அப்படியே அவனை தலையை பிடிச்ச மேனிக்கே ஹாலுக்கு போறான். அங்க போனவ அங்கிள் ஜேக்க பார்த்து, இங்க பாருங்க அங்கிள், தேவையில்லாத பிரச்சனை வேண்டாம், மரியாதையா எங்க அக்காவை விட்டுரு, இல்லையா உன் பையனை கழுத்தறுத்து போட்டுருன்னு சொல்லும் போது, நீ அவனை கழுத்துறதுக்கோ இல்ல எனத்தையோ அறுத்துக்கோ,
நான் அந்த அளவுக்குலாம் பயந்தவன் கிடையாது, மரியாதையை என் பையனை விட்டுரு, இல்லைன்னா நீ சொல்லத்தான் செய்வேன், நான் உங்க அக்காலோட கழுத்தை அறுத்தே போட்டுருவேன்னு சொல்றான். அப்போ இது எல்லாத்தையும் பாத்துக்கிற இந்த ஏமி புள்ள ஏஞ்சல் கிட்ட, ஏஞ்சல் தயவு செஞ்சு எங்க அண்ணனை விட்டுரு, இல்லையா எங்க அப்பா யோசிக்காம உங்க அக்கா கழுத்தை அறுத்தே போட்டுருவான், அவன் ஒரு பைத்தியக்கார பையன், ப்ளீஸ் கத்தி கீழே போட்டுட்டு அவனை விட்டுடின்னு சொல்றா. அதே மாதிரி ஏஞ்சலும் அவனை விட்டுறான். அவளை விட்டு அடுத்த நிமிஷம் அக்கா தங்கச்சி ரெண்டு பேர்த்தையுமே சேர்ல வச்சு கட்டி வச்சிடறாங்க. அப்போ அங்கிள் ஜாக் என்ன பண்றாரு, இந்த தாய் மாமா இருக்கிறாருல அவரோட நாக்க அப்படியே உப்பு மிளகா பொடி எல்லாம் போட்டு ஃப்ரை பண்ணி, இந்தாங்கடி செல்ல குட்டிங்களா, இது உங்களோட தாய்மாவோட நாக்கு தான், அழகா சாப்பிடுங்க, ரொம்ப டேஸ்டா இருக்குன்னு சொல்லிட்டு ஊட்டி விட போறான். ஆனா ஜூலி அதை சாப்பிட மாட்டான். அதனால கடுப்பானவன் என்ன பண்றான், நேர ஏஞ்சல் கிட்ட போயிட்டு நீயாவது சாப்பிடு, இல்லையா நான் டென்ஷன் ஆயிடுவேன்னு சொல்றான். பட் ஏஞ்சலும் அட போடா நாயே, உன்ன மாதிரி பொணந்தண்ணின்னு பாத்தியா, நான்லாம் சாப்பிட முடியாதுன்னு சொல்லிருப்பான். இதை கேட்டு வெறியாகிற அங்கிள் ஜாக் என்ன பண்றான், வேகமா ஜூலியோட சுண்டு விரலை கட் பண்ணி எடுத்துருவான். கட் பண்ணி எடுத்தவரோட சும்மா விட்டானா அவளோட விரலை அப்படியே வாய்க்குல போட்டு ஏதோ முறுக்கு திங்கிற மாதிரி நொறுக்கு கடிச்சு தின்றுவான். அப்படியே இந்த பக்கம் நம்ம மிஸ்டர் வெட் போலீஸ்காரனை காட்டுறாங்க. அவனுக்கு கண்ட்ரோல் ரூம்ல இருந்து கால் வருது. கால் பண்ணவங்க இந்த மாதிரி ஒரு பொண்ணு பேசினாயா, தயவு செஞ்சு அந்த லொகேஷன் அனுப்பி இருக்கிறோம், இமிடியேட்டா அங்க போய் என்னன்னு செக் பண்ணணும்னு சொல்றாங்க. அதனால போலீஸும் கார் எடுத்துட்டு நேரா சில்லியோட வீட்டுக்கே போறான். அடுத்து இங்க வீட்டுல திரும்பவும் அங்கிள் ஜாக் என்ன பண்றான், நேரா ஏஞ்சல் கிட்ட போயிட்டு இதை நீ சாப்பிட்டே ஆகணும்னு சொல்லும் போது, இங்க பாரு என்னால சாப்பிட முடியாதுன்னு சொல்லி திட்டி விட்டுருவா. அதை கேட்டு காண்டாகிறவன், இதை பற்றி நீ சாப்பிடல, உங்க ஒக்காலையும் கொலை பண்ணுவேன், உன்னையும் கொலை பண்ணுவேன்னு சொல்றான். டேய் நாயே, நாங்க சாப்பிட்டாலும் சரி சாப்பிடலாலும் சரி நீ கண்டிப்பா கொலை பண்ணுவேன், ஆனா நான் செத்து போயிட்டா உன் பொண்ணு தான் ரொம்ப வருத்தப்படுவா பாத்துக்கணும்னு சொல்றான். இல்ல எனக்கு புரியல, நீ செத்தா என் பொண்ணு ஏன் வருத்தப்படுவான்னு சொல்லிட்டு கேட்கிறப்போ, ஐயோ அங்கிள் உனக்கு மேட்டரே தெரியாதா, உன் பொண்ணு ஒரு லெஸ்பியன்றா, பரதேசி பயல, அது கூட உனக்கு தெரியல, நீ எல்லாம் ஒரு தகப்பன், இந்நேரம் வரைக்கும் என் கூட தான் ரூம்ல ரெண்டு பேரும் ஜில் பண்ணிட்டு வந்தோம், இது கூட தெரியாம தத்தியா சுத்திட்டு இருக்கிறேன்னு சொல்லி திட்டி விட்டுறான். இதை கேட்ட உடனே அங்கிள் ஜாக்குக்கு செம கடுப்பாகி பொண்ணை பிடிச்சி பயங்கரமா திட்டுறான். இந்த கேப்பை யூஸ் பண்ணிக்கிட்டு ஏஞ்சல் நைஸா அவளோட கையில இருந்த கயிறை அவுத்துருவான். கயிறை அவுத்த அடுத்த நிமிஷம் பக்கத்துல இருந்த கத்தி எடுத்து அங்கிள் ஜாக்கோட கண்ணிலே ஒரு சொருக்கு, அவன் கண்ணு வழியில துள்ளிட்டு இருப்பான். அப்பாவை இப்படி பண்ண உடனே ஏமிக்கு கோவம் வந்து அப்படியே ஏஞ்சல் கூட கட்டி உருண்டு பயங்கரமா சண்டை போட்டுட்டு இருப்பான். அப்ப கரெக்டா ஜேம்ஸ் வீட்டுக்குள்ள வந்து அங்கிள் ஜாக்கோட நெஞ்சிலே ஷூட் பண்ணிடுறான். அங்கிள் அங்கேயே விழுந்துருவாரு. கன் சவுண்ட கேட்ட ஜெஃப்ரி அந்த இடத்துக்கு வந்துடுறான். 5 பேரும் மாத்தி சண்டை போட்டுக்கிறாங்க. ஒரு ஸ்டேஜ்ல ஏஞ்சல் தப்பிச்சு பக்கத்து ரூமுக்கு ஓடுறா, பின்னாடியே ஜெஃப்ரியும் ஓடுறான். ஆனா ஏஞ்சல் அவனை அடிச்சு அவன் மூஞ்சில வெண்ணி தண்ணியை ஊத்தி அப்படியே பூரி தேய்க்கிற கட்டியை வச்சு கழுத்துல வச்சு ஒரே அமுத்து அவனை அங்கனையே போட்டு தள்ளிடுறான். அதே நேரம் இங்க அங்கிள் ஜாக் என்ன பண்றான்னா, பக்கத்துல அந்த கத்தி எடுத்து ஜேம்ஸோட தலையிலேயே சொருகிடுவான். ஜேம்ஸ் ஸ்பாட்லயே செத்துறான். ஜேம்ஸை கொலை பண்ணிட்டு அங்கிள் அப்படியே ரிலாக்ஸா இருப்பாரு. பார்த்தா ஜூலி ஒரு கோடாரியோட வந்து அங்கிளோட தலையை ஒரே போடு தலை 2ஆ போயிடும். சப்பாடா எல்லாத்தையும் கொலை பண்ணிட்டான்னு சொல்லிட்டு அக்கால் தங்கச்சி பெருமூச்சு விடும்போது மிச்சம் இருந்த ஏமி மயக்கத்துல இருந்து எந்திரிச்சு ஜூலியோட அல்லையிலே கத்தி வச்சு சொருகிறா. ஜூலியும் ஸ்பாட்லயே செத்துறான். இதனால பயங்கர வெறியாகிற ஏஞ்சல், ஏண்டி எங்க அக்காவே நீ கொலை பண்றியான்னு சொல்லிட்டு ஏமியை பிடிச்சி சம்மடி அடிச்சுட்டு, உன்னை ஈஸியாலாம் கொலை பண்ணிட மாட்டேன், இங்க இருந்து தப்பிச்சு ஓடுறீ, உன்னை நான் விரட்டி வந்து தானே கொலை பண்ணுவேன்னு சொல்றா. ஏமியும் உயிருக்கு பயந்து வேகமா வெளியில ஓடி வர்றா. பின்னாடியே ஏஞ்சலும் ஒரு பெரிய சுத்தில தூக்கிட்டு வந்து ஏமியை கொலை பண்ண போறா. பட் அவளை யாரும் டக்குனு ஷூட் பண்ணிடுறாங்க. யாரான்னு பார்த்தா வேற யாரு, போலீஸ்காரன் தான். ஏஞ்சல் கையில கோடாரி இருக்கிறத பார்த்ததோ ஏஞ்சல் தான் கொலைகாரனை முடிவு பண்ணி இமிடியேட்டா அவளை ஷூட் பண்ணி கொலை பண்ணிடுறான். அவளை கொலை பண்ணிட்டு வேகமா ஏமியை போய் தூக்குறான். ஏமிக்கா சந்தோஷம் தாங்காது. ஏதோ ஒரு ஜென்மத்துல நம்ம ஏதோ சின்னோடு புண்ணியம் பண்ணிருப்போம் போல, எப்படியோ நம்ம கடவுளை காப்பாத்திட்டான்னு முடிவு பண்ணிட்டு அப்படியே போய் போலீஸ் வேன்ல போய் உட்காந்துக்கிறா. போலீஸ் இமிடியேட்டா கண்ட்ரோல் ரூமுக்கு கால் பண்ணி, இங்க நடந்தது என்னன்னு எனக்கு ஒண்ணுமே புரியலங்க, கிட்டத்தட்ட 7-8 பேர் செத்துருக்காங்க, யாரு கில்லர் அப்படிங்கிறது எனக்கு ஒண்ணுமே புரியல, ஒரு டீமை இமிடியேட்டா இங்க அனுப்புங்கன்னு சொல்றான். இது எல்லாத்தையும் தெளிவா கேட்டுக்கிற ஏமி இவனுக்கு ஒரு பாயசத்தை போட்டுற வேண்டியதான்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்கும் போது திடீர்னு ஏதோ ஒரு சவுண்ட் கேக்குது. போலீஸ்காரனும் என்னடா சவுண்டுன்னு சொல்லிட்டு அதை பாக்கிறதுக்காக போறான். அந்த நேரம் கஞ்சாவை எடுத்து பத்த வைக்கிற ஏமி, இது தாண்டா டைம்னு சொல்லிட்டு நேரா போய் போலீஸையும் போட்டு தள்ளிடுறான். மொத்த பேத்தையும் போட்டு தள்ளிட்டு அந்த வீட்டையே மொத்தமா கொளுத்தி விட்டுட்டு இவன் மட்டும் கேம்பர் வேன்ல அப்படியே எஸ்கேப் ஆகி போறா. படமும் முடியுது. இது வரைக்கும் எத்தனையோ சைக்கோ கில்லர் மூவி பார்த்திருக்கேன், ஆனா இந்த மாதிரி ஒரு கிளைமேக்ஸ் எந்த ஒரு படத்துலயுமே வந்தது கிடையாது. அவ்வளவுதான் மக்களே, மூவி முடிஞ்சது. அடுத்து ஒரு நல்ல மூவியோட வந்து சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.